ஹாய், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். கீவேர்ட்ஸ் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ல ரொம்ப 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 முக்கியமான ஒரு வைட்டல் ரோல ப்ளே பண்ணும். ஏன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் வந்து இப்போதைக்கு ரீசனிங் வித் ரிசீவிங் எண்ட் எதுனாலும் வந்தாலும் கீவேர்ட்ஸ் ஒரு வைட்டல் ரோல ப்ளே பண்ணும். இதுதான் 3 டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் நேவிகேஷனல் கீவேர்ட், இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட், டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்ஸ் அப்படின்றது. நேவிகேஷனல் கீவேர்ட்ஸ் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போறோம். ஸோ ஒரு இது ரீசன் தேடணும். இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம்ல லாகின் பேஜ் தேடுறது, எலக்ட்ரிசிட்டி கம்பெனிக்கு போடுறது, ஒரு நேவிகேட் பண்ணி போறது. ஸோ அந்த மாதிரி வந்து தேடுறதுனால இது பேர் நேவிகேஷனல் கீவேர்டு. இப்போ இன்ஸ்டாகிராம் லாகின், ட்விட்டர் லாகின், இது எல்லாமே வந்து நேவிகேஷன். இதுல வந்து பெருசா வந்து நமக்கு ரெவென்யூன்றது பெருசா ஜென்ரேட்டே ஆகாது. ஏன்னா இது ஒரு ஒரு பிளேஸுக்கு போறதுக்காக இதை நேவிகேட் பண்றாங்க. அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ரெவென்யூன்றது ஒன்றும் கிடையாது. ஸோ நேவிகேஷன் கீவேர்டுன்றது சம் பிளேசஸ் ஆர்எல்ஸ் சம் சாஃப்ட்வேருக்கு ஒரு நேவிகேட் பண்றதுக்காக கேட்கறது. இப்போ சில பேர் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட் அப்படின்னு அந்த மாதிரி வெப்சைட் பார்க்கறது வந்து இட்ஸ் அ நேவிகேஷனல் கீவேர்ட்ஸ். ஸோ இந்த நேவிகேஷனல் கீவேர்ட்ஸ் வந்து நமக்கு மிகப்பெரிய பணத்தை எல்லாம் பெருசா தராது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஹவு டு கிரியேட் அ வெப்சைட். ஹவு டு கிரியேட் அ வெப்சைட் அப்படின்றது இன்ஃபர்மேஷனல் கீவேர்டு. ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ண பார்க்குறோம். ஸோ அது இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண பார்க்கறதுனால நமக்கு அது பணத்தை கண்டிப்பா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மணி மேக்கிங் கீவேர்டு. இந்த மணி மேக்கிங் கீவேர்டு வந்து இது நேவிகேஷன் இல்லாம இன்ஃபர்மேஷனல் கீவேர்டாகவும் டிரான்சாக்ஷனல் கீவேர்டாகவும் ஆக்ட் ஆகுது. இப்போ இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட்னா பெஸ்ட் இமெயில் மார்க்கெட்டிங் டூல் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த ஆட் எதுக்கு இருக்கு அப்படின்னா அது இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றதுனால. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன என்ன எதை பத்தின அப்படின்னா ஹவு டு, இது பாத்தீங்கன்னா இதுல ஆட்ஸே கிடையாது இன்ஸ்டாகிராம் லாகின்ல. பட் ஆனா இதுல பாருங்க பெஸ்ட் இமெயில் மார்க்கெட்டிங் டூல் அப்படின்னா 2 ஆட் வருது. ஏன்னா இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன், அங்க ஒரு டிரான்சாக்ஷன் நடக்க போகுது. ஒரு கஸ்டமர் வந்து ஏதோ ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் டூல வாங்க போறாரு. 10 பெஸ்ட் இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர் டூல்ஸ் ஃபார் பிசினஸஸ் அப்படின்றது வந்து 10 சாஃப்ட்வேர் டூல, இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேரை பத்தி, ஆட்டோமேஷன் டூல்ஸை பத்தி நீங்க ஒரு பிளாக்ஸ் ரெடி பண்ணீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இந்த கீவேர்ட்ஸை இது பண்ணி அனலைஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கும். ஸோ இது வந்து இமெயில் மார்க்கெட்டிங் டூல்ஸோட ஒரு ரெவ்யூஸை பார்த்துட்டு எல்லாரும் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா அப்ளிகேட்டிவ் தான். ஸோ இது வந்து 10 பெஸ்ட். இது வந்து டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்ஸ். ஸோ ஹவு டு கிரியேட் அ வெப்சைட் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷனாலும் பெஸ்ட் இமெயில் மார்க்கெட்டிங் டூல் அப்படின்றது உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்ஸா ஆக்ட் ஆகுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், நேவிகேஷனல் கீவேர்ட்ஸ் பார்த்தோம். அடுத்து ஹவு டுன்றது இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட்ஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்ஸ் பார்த்தோம். டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்ஸ் ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும். எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்ஸ்ல தான் பணம் புழங்கும். ஒரு கஸ்டமருக்கு ஒரு இதை வாங்கணுன்ற முடிவுக்கு வந்தார். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா ஷார்ட் டெயில் கீவேர்ட், மிட் டெயில் கீவேர்ட், லாங் டெயில் கீவேர்ட், சீசனல் கீவேர்ட்ஸ், எவர்கிரீன் கீவேர்ட்ஸ், பையர் கீவேர்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கீவேர்ட்ஸ் தான். இந்த ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸுக்கும் மிட் டெயில் கீவேர்ட்ஸுக்கும் லாங் டெயில் கீவேர்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். ஷார்ட் டெயில் கீவேர்டுன்றது ரொம்ப ரொம்ப சின்ன கீவேர்டா இருக்கும். அதுக்கு வால்யூம் அதிகமா இருக்கும். அதை வந்து இன்டர்நெட்ல நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க. பட் ஆனா கன்வர்ஷன் ரேட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். மிட் டெயில் கீவேர்டுன்றது வால்யூம் மாடரேட்டா இருக்கும், கன்வர்ஷன்ஸும் மாடரேட்டா இருக்கும். இப்ப பாருங்க, வேர்ட்பிரஸ் தீம்ஸ் அப்படின்றது ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ். மிட் டெயில் கீவேர்ட்ஸ் வந்து வேர்ட்பிரஸ் தீம்ஸ் ஃபார் பிளாக். லாங் டெயில் கீவேர்ட்ஸ் வந்து ஃப்ரீ ரெஸ்பான்சிவ் வேர்ட்பிரஸ் தீம்ஸ் ஃபார் பிளாக். ஸோ இந்த ஷார்ட்டா இருக்கிற வேர்டு இருக்கு இல்லைங்களா, ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ், இதுல வால்யூம் ஜாஸ்தி பாருங்க, பட் ஆனால் கன்வர்ஷன் ரேட் கம்மி. மிட் டெயில் கீவேர்ட்ஸ்ல வால்யூம் மாடரேட்டு, கன்வர்ஷனும் மாடரேட்டு. லாங் டெயில் கீவேர்ட்ஸ் பாருங்க, வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தாலும் கன்வர்ஷன் ரேட்டு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா அந்த இன்டென்சிட்டி, அதை வாங்கணும் அப்படின்ற இன்டென்சிட்டி. ஃப்ரீ ரெஸ்பான்சிவ் வேர்ட்பிரஸ் தீம்னா ஒரு ஃப்ரீயான வேர்ட்பிரஸ் தீம்ஸை ஒரு கஸ்டமர் வந்து இன்டர்நெட்ல தேடுறாரு, அவர் கண்டிப்பா அந்த பொருளை வாங்க போறாரு. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லாங் டெயில் கீவேர்ட்ஸோட வெரி ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். எப்படி நம்ம வந்து நீஷ் செலக்ட் பண்ணும்போது மைக்ரோ ஸ்பெசிஃபிக்கா செலக்ட் பண்றோமோ அது மாதிரி வந்து கீவேர்ட் செலக்ட் பண்ணும்போது
ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா லாங் டெயில் கீவேர்ட்ஸ் செலக்ட் பண்ணோம்னா இன்டென்சிட்டி அதுக்கு அதிகம், வால்யூம் கம்மியா இருக்கும். அதாவது இன்டர்நெட்ல அது தேடுறது வந்து கம்மியா இருந்தாலும் அந்த தேடுற கொஞ்சம் பேர் கன்வர்ஷன் ரேட் அதிகமா இருக்கிறவங்க, இன்டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கிறவங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சர்ச் வால்யூம் வந்து கம்மியா இருந்தாலும் கன்வர்ஷன் ரேட் அதிகமா இருக்கிற ஒரு விஷயம் தான் வந்து லாங் டெயில் கீவேர்ட்ஸ். ஸோ அந்த லாங் டெயில் கீவேர்ட்ஸை நம்ம டார்கெட் பண்ணோம்னா கண்டிப்பா நிறைய பைசா பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஷார்ட் டெயில் பார்த்துட்டோம், மிட் டெயில் பார்த்துட்டோம், லாங் டெயிலும் பார்த்துட்டோம், சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது சீசனல் எவர்கிரீன் கீவேர்ட்ஸ், பையர் கீவேர்ட்ஸ். இந்த பையர் கீவேர்ட்ஸ்ன்றது எக்கச்சக்கமான பணத்தை புழங்க வைக்கிற ஒரு கீவேர்டு டூலு. ஸோ இது வந்து சீசனல் கீவேர்ட்ஸ். ஸோ ஹாப்பி தீபாவளி அந்த டைமுக்கு, இப்போ வந்து சீசன் வந்து கொரோனா டைம், பேண்டமிக் டைம், இது ஒரு சீசனல் கீவேர்ட்ஸ். இந்த சீசனல் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ஆர்டிகல்ஸ் நிறைய இது வந்துகிட்டு இருக்கும். நீங்க கூகுள் ட்ரெண்ட்ஸ்ல போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஏகப்பட்ட இது வந்துகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஹவு டு லூஸ் வெயிட் அப்படின்றது வந்து இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட்ஸ். பட் சீசனல் கீவேர்ட்ஸ் வந்து ஹாப்பி தீபாவளி அப்படின்றது வந்து ஒரு சீசனல் கீவேர்டு, அந்த சீசனுக்கு தான் வரும். ஹாப்பி நியூ இயர்ன்றது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும், வருஷம் ஃபுல்லா நம்ம ஹாப்பி நியூஸ். ஸோ அந்த கீவேர்டை யூட்டிலைஸ் பண்ணி சில பேர் வந்து பணம் சம்பாதிப்பாங்க, கீவேர்ட்ஸ் சீசனல் கீவேர்ட்ஸ்னு. ஸோ இது வந்து ஹவு டு லூஸ் வெயிட் அப்படின்றது வந்து எவர் கிரீன் கீவேர்ட்ஸ், எப்பவுமே இருக்கும். வெயிட்டை லூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து என்னைக்குமே இந்த கீவேர்ட்ஸுக்கு இருக்கும். ஸோ ஹவு டு லூஸ் வெயிட்ன்ற ஆப்ஷனை கண்டிப்பா எப்பவுமே எவர் கிரீன் கீவேர்ட்ஸ்ல இருக்கும். ஸோ டிஸ்கவுண்ட் சேல் ஆன் லேப்டாப். ஸோ டிஸ்கவுண்ட் சேல்ஸ் இது பையர் கீவேர்ட். அதாவது ஒரு பையரு இன்டர்நெட்ல வந்து இந்த கீவேர்டு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது இந்த டிஸ்கவுண்ட்ல ஒரு லேப்டாப் கிடைக்குமா அப்படின்ற சர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ சர்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கு வாங்கக்கூடிய இன்டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அவரு லேப்டாப்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்சிட்டியோட கேட்கிறாரு. இது வந்து பையர் கீவேர்ட்ஸ். ஸோ கண்டிப்பா ஏகப்பட்ட பணம் இந்த பையர் கீவேர்ட்ஸ்ல பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம ஹவு டு லூஸ் வெயிட்ன்றது எவர் கிரீன் கீவேர்ட்ஸ், ஹாப்பி தீபாவளி அப்படின்றது சீசனல் கீவேர்ட்ஸ், பெஸ்ட் டாக் செயின்ஸ் ஃபார் பிக் டாக்ஸ் வந்து டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்ஸ். ஸோ இது எல்லாம் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் தான் உங்களோட பிளாக்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து நீங்க எப்பவுமே இந்த மாதிரி கீவேர்ட்ஸை செலக்ட் பண்ணி எடுத்து இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா இருங்க. இப்ப பாருங்க, டாக் செயின்ஸ் அப்படின்றது வந்து டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்ஸ்ல போறாங்க. ஸோ அங்க வந்து ஒரு அப்ளிகேட் சைட் ஒன்று இருக்கு, அது நம்ம கொடுத்த கீவேர்ட்ஸ்ல. அந்த கீவேர்ட்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா டாக் செயின்ஸை விற்கிறாங்க, யூரோஸ்ல வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கு கண்டிப்பா சேல், கண்டிப்பா வேர்ல்டு வைட்ல இருந்து சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இவர் யூரோஸ் விற்கிறதுனால யூரோப்பியன் ஜோன்ல வந்து இந்த டாக் செயின்ஸை வாங்குறவங்க இருப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து பிஸ்னஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான. பேபால்ல கேட்குறாங்க, பேபால்ல இது பண்ணி பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணி லாங் டெயில் கீவேர்ட்ஸ் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை பணக்காரனாக வைக்கிறது யாருனாலையும் தடுக்க முடியாது. ஸோ கீவேர்ட் ரிசர்ச்ன்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அந்த கீவேர்ட் ரிசர்ச்சை இன்ச் பை இன்ச் நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும். அப்ளிகேட் மார்க்கெட்டிங்க்கு உங்களுக்கு பேசிக் கீவேர்ட் ரிசர்ச் பண்ண தெரிஞ்சாலே இட்ஸ் மோர் தென் இனஃப். உங்களுக்கு பேசிக்கா ஒரு கீவேர்ட் ரிசர்ச் பண்ண தெரியும் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இது மோர் தென் இனஃப். ஏன்னா கீவேர்ட் ரிசர்ச்ல வந்து அப்ளிகேட் மார்க்கெட்டிங்ல பண்ணிட்டாலே யூ கேன் ஏர்ன் இன் மில்லியன்ஸ். அதாவது நல்ல பணம் சம்பாதிக்கலாம். ஒரு 10 ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட்டுக்கு நல்ல கீவேர்டு எடுத்து நல்ல பிளாக் ரெடி பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஒரு 10 ப்ராடக்ட் மாசம் வித்துச்சுனாலே அதுவே ஒரு $600 வரும். வேற ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்க நல்லா பிளாக் எழுதி கீவேர்ட்ஸ் ரிசர்ச் பண்ணி போட்டுட்டீங்கன்னா அந்த 10 ப்ராடக்ட் இருந்தனாலே உங்களுக்கு $500-600 சாதாரண வரும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து நீங்க கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு கீவேர்ட்ஸை பத்தின ஒரு நாலேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம இந்த கீவேர்ட் ரிசர்ச் இதெல்லாம் பத்தி கண்டிப்பா பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.